எடுத்து வாசிக்கலாம். ரோமையர் புத்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனம். ஆகவே கடவுளின் அருள் செயலால் நம்பிக்கை வாக்குறுதியின் அடிப்படையாயிற்று. இவ்வாறு வாக்குறுதி ஆபிரகாமின் வழிவந்தவர்கள் எல்லாருக்கும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டோருக்கு மட்டுமல்ல அவரைப் போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கும் உரியது என்பது உறுதியாயிற்று. ஆபிரகாம் நம் அனைவருக்கும் தந்தை. எவ்வளவு அருமையான ஒரு செய்தியை, வசனத்தை ஆண்டவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். அவரை போல கடவுள் மீது நம்பிக்கை கொண்டோருக்கு உரியது என்பது உறுதியாயிற்று. அவரை போல ஒரு நம்பிக்கை. அவர் எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார்? அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார். எந்த மகனோடு நான் மேலே போகிறேனோ, ஆண்டவர் சொல்றார், உன் மகனை பலியிடு. எந்த மகனோடு நான் போகிறேனோ அதே மகனோடு தான் நான் திரும்பி வருவேன். இதுதான் கடவுள் மேலே அவர் வைத்த நம்பிக்கை. அப்போ கடவுள் இந்த நாட்களிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய நம்பிக்கை ஆபிரகாமுடைய நம்பிக்கைக்கு ஒப்பாக இருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு ஒப்பாக அப்படின்னு சொல்றதை விட இன்னும் அதிகமாக. பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய குடும்பத்திலேயா இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலமாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த காரியமாக இருந்தாலும் விரக்தி என்பது தான் அதிகமாக இருக்கிறது. நம்பிக்கையை விட எது அதிகமாக இருக்கு? விரக்தி. எவ்வளோ ஜெபம் பண்ணுறேன், எவ்வளவோ நான் ஆண்டவருக்காக செய்கிறேன், ஆனால் கடவுள் ஏன் எனக்கு பதில் தருவதில்லை? ஏன் என்னோடு அவர் பேசுவதில்லை? அப்படின்ற அநேக கேள்விகளைத்தான் பிசாசு நம்முடைய இருதயத்தில் விதைத்து கொண்டே இருக்கிறான். ஆனால் தேவ பிள்ளையே, எதிர்நோக்கு ஒரு இடம் இல்லாதது போல தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். பிரைஸ் தி லார்ட். இல்லாதது போல இருந்தாலும் அதை இருக்கிறதாக மாற்றி தருகிறவர். நம்பிக்கை என்பதற்கு இன்னொரு தமிழாக்கம் விசுவாசம். அப்ப அந்த நம்பிக்கை எங்க இருக்கு? நம்பிக்கையின் தன்மை, கடவுள் தருவார், கடவுள் கொண்டு போவார். நம்ம மற்றவங்களுக்கு சொல்றோம், என்ன சொல்றோம்? மரம் வச்சுவேன் தண்ணி ஊத்தாம இருப்பாரா அப்படின்னு சொல்றோம். இன்னொருத்தரை போய் பார்க்கும்பொழுது என்ன சொல்றோம்? உங்க துக்கம் கவலைப்படாதீங்க, சந்தோஷமாய் மாறும், ஆண்டவர் நிச்சயமா செய்வார். நாம சொல்லுவது ரொம்ப ஈஸியா சொல்லிடுறோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று. ஆனால் அதே துக்கம் நமக்கு வரும்பொழுது அதுதான் நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். அதுதான் ஆபிரகாம் இடத்துல இருந்தது. ரோமையர் புத்தகம் 4வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கலாம்.
உன் வழிமரபினர் எண்ணற்றவராயிருப்பர் என்றும் அவருக்கு சொல்லப்பட்டது. இக்கூற்று நிறைவேறும் என்னும் எதிர்நோக்குக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். தயங்காமல் நம்பினார். ஆகவே அவர் பல மக்களினங்களுக்கு தந்தையானார். ஒரு காரியம் இல்லைங்க, இது சாத்தியமே கிடையாது. ஆனால் நடக்கும் என்கிற நம்பிக்கை, மாற்றக்கூடியவர் என்னோடு இருக்கிறார். எனக்குன்னு முன்குறித்ததை அவர் செய்ய வல்லவர் என்பதை என் நாவினாலே அறிக்கை செய்வதுதான் விசுவாசம். இங்கே அவர் சொல்றாரு, எதிர்நோக்கு இடம் இல்லாதது போல் தோன்றினும் அவர் எதிர்நோக்கினார். எப்படி? தயங்காமல் நம்பினாராம். பிரைஸ் தி லார்ட். வாட் a beautiful word. தயங்காமல். சாத்தியமே கிடையாது. பிள்ளையே இல்லை இவ்வளோ வருஷமா. ஆண்டவர் அவருக்கு ஒரு மகனை கொடுத்துட்டாரு. அந்த மகனை கொடுத்துட்டு இரவில் வந்து சொல்கிறாரு, ஆபிரகாம் உன் மகனை எனக்கு கொண்டு வந்து கொடு, பலியிடு, உன் மகனை எனக்கு பலியிடு. எப்படி இருந்திருக்கும்னு யோசனை பண்ணி பாருங்க, இல்லையா? அவர் பக்கத்தில் படுத்துட்டு இருந்த சாராளுக்கு சொல்லியிருப்பாரா இப்படி வந்து கேட்டாருன்னு சொல்லிட்டு? தன் மனைவியிடத்தில் கூட சொல்லலை. ஏன்? தன்னுடைய வேலைக்காரர்களிடத்திலே கூட சொல்லவில்லை, தன் மகனிடத்தில் கூட சொல்லவில்லை. அவருடைய அசைக்க முடியாத நம்பினார், தயங்காமல் ஒரு நம்பிக்கை. அதனால தான் ஆண்டவர் அவரை பல மக்களுக்கு தந்தையாக மாற்றினார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கடவுள் சாதாரணமாக ஒருத்தரை சந்திக்க வரல. இந்த இடத்துக்கு உன்னை கொண்டு வராருன்னு சொன்னால் கடவுளுடைய திட்டம் ஒன்று இருக்கும். கடவுளுடைய ஒரு திட்டம் இருக்கும். கடவுள் திட்டம் இல்லாமல் இந்த இடத்துக்கு வர முடியாது. அப்போ கடவுளுடைய திட்டம் என்ன? உனக்குள்ள ஒரு காரியம் இருக்கு, ஆனால் அந்த காரியத்தில் கொஞ்சம் அவிசுவாசம் இருக்கு. அந்த அவிசுவாசத்தையும் மாற்றக்கூடிய கிருபையை சத்தியத்தின் மூலமாக உன்னோடு பேசுகிறார். அது யாரை வைத்து பேசுகிறாரு? வாழ்ந்த நம்பிக்கையோடு இருந்த ஒரு தேவ மனுஷனை கொண்டு கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் விசுவாச தந்தை. அதனால தான் அவரை ஆண்டவர் வைக்கிறார். ஒரு போஸ்டிங் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் உடனே எடுத்து கொடுத்துட மாட்டார் பாருங்க ஆண்டவர். நீங்கள் வேதத்தை வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா கடவுள் ஒவ்வொருத்தரையும் மேலே கொண்டு வருவதற்கு அவர்களை புடமிடுகிறார். மேலே கொண்டு வருவதற்கு புடமிடுகிறார். ஒரு காரியத்தை ஆழமாய் சொல்லி கொடுப்பார். அந்த ஆழத்துக்குள்ளாக உன்னை கொண்டு போவார். அந்த ஆழத்துக்குள்ளார கொண்டு போய் உன்னை புடமிட்டு உன்னிடத்தில் இருக்கிற நம்பிக்கையை அவர் பார்ப்பார். ஆமென். அந்த நம்பிக்கையை பார்த்ததுனால தான் அவர் பல மக்கள் இனங்களுக்கு தந்தையானார். பிரைஸ் தி லார்ட். தேவப்பிள்ளையை இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் எண்ணி பார்த்தது கூட நம்பிக்கையில் உறுதி தளரவில்லை. பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்ற பாருங்க, வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் எண்ணி பார்த்தபோது நம்பிக்கையில் உறுதி தளரவில்லை. அவருடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை, அதில் ஒரு உறுதி இருந்தது. உறுதி இருந்ததா இல்லையா? ஒரு நல்ல ஒரு ஆழமான ஒரு உறுதி இருந்தது. தேவப்பிள்ளையே, இன்றைக்கி நாம் கூட நிறைய நேரங்களில் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியில் நிரம்பி இருக்கிறோம், ஆண்டவருடைய ஆவியின் அடையாளமாக நிறைய அந்நிய பாஷையில் கூட நம்ம பேசுகிறோம். ஆனால் இந்த நம்பிக்கை நமக்குள்ளாக நிறைய நேரங்களில் தளர்ந்து போகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். நிறைய நேரங்களில் தளர்ந்து போகிறது. நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள், எத்தனையோ வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார், எத்தனையோ வார்த்தைகளை நம்ம கேட்டு இருக்கிறோம், அநேக ஆசீர்வாதமான வார்த்தைகளை நாம் செவி சாய்த்திருக்கிறோம்,
நம் வாழ்க்கையிலையும் அவர் செய்திருக்கிறார் அற்புதத்தை. இவையெல்லாம் அனுபவித்த பிறகு கூட சூழ்நிலையின் நிமித்தமாக நீ சோதிக்கப்படும் பொழுது, சூழ்நிலையின் நிமித்தமாக சில நேரங்களில் உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காத பட்சத்தில் அந்த நம்பிக்கையில் நீ தளர்ந்து போகிறாயா இல்லை தளராமல் நிற்கிறாயா? தளர்ந்து போகிறோம் இல்லையா? ஆனால் ஆபிரகாம் அப்படி இல்லை. ஆபிரகாம் அப்படி இல்லை. ஆண்டவர் ஆபிரகாம் தளர்ந்தே போகலை. ரோமையர் புத்தகம் 4வது அதிகாரம் 19வது வசனம். தமக்கு ஏறத்தாழ 100 வயது ஆகிவிட்டதால் தமது உடலும் சாராளுடைய கருப்பையும் செத்தவை போல் ஆற்றலற்று போய்விட்டதை எண்ணி பார்த்தபோது கூட அவர் நம்பிக்கையில் உறுதி தளரவில்லை. எப்படிங்க? வயசாகி போச்சு, எல்லாமே அடங்கிவிட்டது. ஆனால் வந்த தேவ தூதர்கள் சொல்கிறாங்க, தேவ மனுஷர்கள், நீ ஒரு உற்பவ காலத்தில் ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பாய். அதுதான் சொல்றார். வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் எண்ணி பார்த்தபோது கூட நம்பிக்கையில் உறுதி தளரவே இல்லை. சிந்திச்சு பாருங்களேன். ஒரு 5 வருஷம் குழந்தை இல்லைனாக்கா நம்ம என்ன ஆயிடுறோம்? கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம், இப்போல்லாம் கல்யாணம் ஆடணும் உடனே குழந்தை பெற்றுடணும்னு நிறைய பேருக்கு அப்படியே இருப்பாங்க. சோத்திரம், ஆமென், பிரைஸ் எல்லாம். சில பேருக்கு உடனே நடக்காது. ஒரு 10 வருஷம் ஆகும், ஒரு 5 வருஷம் ஆகும். நம்பிக்கை இருக்கா? மாமியாருக்கே இருக்காது. இழுத்துட்டு போய் ஒரு பாஸ்டர்கிட்ட போய் நிறுத்திடும். போய் நிறுத்திவிட்டு, பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், 5 வருஷமாக குழந்தை இல்லை. இல்லை சாமியார்கிட்ட போய் நிறுத்தி, உன் நம்பிக்கை எங்கே போச்சு? ஆபிரகாம் வயதாகி போச்சு, 100 வயது. அப்புறம் ஆபிரகாமுக்கு 100 வயசுனாக்கா சாராளுக்கு எவ்வளோ வயசு இருக்கும்? ஆக மொத்தம் 2 பேரும் கிழவி. ஆனால் இவர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறார், எனக்கு ஒரு குழந்தை இல்லையா அப்படின்ட்டு. ஆனால் தேவ தூதர்கள் அந்த இடத்துல சோதம் குமார பட்டணம் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு வரும்பொழுது இவர் ஒரு விருந்து கொடுக்குறாரு. அவங்க போகும்பொழுது ஆசீர்வதிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? வாக்குத்தத்தமாக சொல்கிறாங்க, நீ ஒரு உற்பவ காலத்தில் ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்ப. சாரால் நகைச்சிட்டாங்க. சிரிப்பு வந்துடுச்சு. யாருக்கு வந்துடுச்சு? இது நேச்சுரல் தானே, இது தப்பு கிடையாது, நேச்சுரல். யாருக்குமே சிரிப்பு வரும். ஒரு வயசான ஆயாவை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ரைசலால் இது ஒரு நேச்சுரல். ஆனால் ஆபிரகாம் அந்த வார்த்தையை அழகாக நம்பினார். பிரைசலாட், ஹல்லேலூயா. அதை எண்ணி பார்க்குறாரு, எப்படின்னு கூட நினைக்கல அவர். அதை அப்படியே அந்த உறுதியில் அவர் தளரவே இல்லை. நிறைய நேரங்களில் நீ சோர்ந்து போய் விழுந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உன்னோடு பேசுகிறார். ஆபிரகாமை சுட்டி காண்பித்து, எப்படி சுட்டி காட்டுறாரு? வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் எண்ணி பார்த்தபோது கூட நம்பிக்கையில் உறுதி தளரவில்லை. இதைதான் ரோமையர் புத்தகம் 4வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது. தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அவர் உறுதியாய் அறிந்திருந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தான் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அவர் உறுதியாய் அறிந்திருந்தார். இதுதாங்க ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு விசுவாசம். இருக்கா? எத்தனை பேருக்கு இருக்கு? எத்தனை பேருக்கு இருக்கு? அது சொல்லணும். இப்போ இருக்கிறது போல் நான் இருக்க மாட்டேன். ஆமென்.
நான் இப்போ இருக்கிறது போல் இருக்க மாட்டேங்க. என்னை ஆண்டவர் உயர்த்துவார். என் ஆண்டவர் உயர்த்துவார். எல்லார் கண்களுக்கு முன்னாடி உயர்த்துவார். எல்லார் கண்களுக்கு முன்னாடி பார்க்க வைப்பார். எப்படி பார்க்க வைப்பார்? நான் கர்த்தரோடு இருக்கிறதை, நான் ஆண்டவரோடு இருக்கிறதை அநேகர் பார்க்கும்படி அடைக்கப்பட்ட வாசலை என் ஆண்டவர் திறப்பார். அடைக்கப்பட்ட வாசலை திறப்பார். நீ வடித்த கண்ணீருக்கு இன்னைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். தேவ பிள்ளையை நல்லா பாருங்க. ஒன்றுமே இல்லை என்றாலும் வாக்கு தத்தத்தின் மேலே நம்பிக்கை கொள்ளணும். ஆமென். என் கையில் ஒன்றுமே கிடையாது, என் கையில் ஒன்றுமே இல்லை. இந்த ஊழியத்தை ஆண்டவர் என் கையில் கொடுக்கும் பொழுது 10 பேர் தான் வந்தாங்க. எப்படி? 10 பேர். இந்த 10 பேருக்காக எல்லாமே அப்போல்லாம் ஹையர் பண்ணி தான் வாங்கணும். எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் இந்த 10 ஆண்டவர் பழகி பருக செய்தார். இந்த 10 பேருக்காக அப்படின்னு நான் நினைக்கல. ஆண்டவர் கொண்டு வருவார். கையில் ஊழியத்தை கொடுத்துட்டார் இல்லையா? எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் வாக்கு மாறாதவர். அவர் சொன்னார், ஒரு ஜன கூட்டத்தை நான் உனக்கு கொடுப்பேன். அதை சொன்னதை அப்படியே நிறைவேற்றிட்டார். அநேக காரியங்கள் ஆண்டவர் பேசியிருக்கிறார். அநேக காரியங்கள் ஆண்டவர் இந்த ஊழியத்தில் கொண்டு வரும் பொழுது ஒரு குழந்தைய போல தான் கொண்டு வந்தார். ஒன்றுமே இல்லை அந்த பீரியடில், எல்லாமே வாங்கணும். இன்னைக்கு ஆண்டவர் எல்லாம் கொடுத்துருக்கிறார். ஆமே. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும். அதுதான், ஒன்றுமே இல்லைனாலும் வாக்கு தத்தத்தையும் நான் நம்பிக்கொள்ள வேண்டும் என்பது தான் இந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்குறார். ஒரு மாதம் ஒரு வருஷம் தொடங்கின உடனே கடவுள் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்குறார். என்ன வாக்கு கொடுக்குறாரு? நான் உன்னோடு இருப்பேன். உன் ஆயுள் காலம் முழுவதும் ஆண்டவர் உன்னோடு இருப்பார். ஆயுள் காலம் வரையிலும் உன்னோடு இருப்பார். தேவ பிள்ளையே, நோவாவினுடைய நம்பிக்கை 6வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 6வது அதிகாரமும் 7வது அதிகாரத்தையும் நீங்கள் வீட்டில் வாசித்து பாருங்கள். எப்படி நோவாவின் நம்பிக்கை? மழையே பார்க்காத ஒரு காலம், மழையே பார்க்காத ஒரு காலம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நோவாவிடத்தில், ஒரு பெரிய பேழையை கட்டு, ஒரு பெரிய பேழையை கட்டு. நல்லா சிந்திச்சு பாருங்க. மழை பார்க்காத ஒரு காலம், நோவா ஒரு பேழையை கட்டுறாரு. ஆண்டவர் சொல்றாரு, மரத்தை கூட பேர் சொல்றாரு, கொப்பேறு மரத்தில் நீ ஒரு பெரிய பேழையை கட்டு. நீளம், அகலம், உயரம் எல்லாமே. யானை எப்படி இருக்கணும், ஒட்டக சிவிங்க எங்கே இருக்கணும், சிங்கம் எப்படி இருக்கணும், இது எல்லாமே அழகாக வரைபடத்தோடு. நோவா ஆண்டவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டாரா? ஒரு கேள்வி கூட கேட்கல. ஒரு கேள்வி கேட்கல. காரணம் ஒன்றுமே இல்லைங்க. பிரைஸ் தி லார்ட். ஒன்றுமே இல்லை. ஆனாலும் ஆண்டவர் வார்த்தையின் மீது நோவா நம்பிக்கை வைத்தார். ஆண்டவர் சொல்லிட்டாருன்னு சொன்னா ஆண்டவர் உன்னை கைவிட்டுருவாரா? கைவிடவே மாட்டார். ஒரு இடத்துல கூட கைவிட மாட்டார். அவர் கூடவே இருப்பார். நோவா பேழையை கட்டுற வரைக்கும் கடவுள் தூரம் போயிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? பக்கத்திலேயே அவரை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஒருவேளை நான் நினைக்கிறேன், கொஞ்சம் தப்பாக கூட டிசைன் மாறி இருந்தால் கூட ஆண்டவர் பேசியிருப்பார். நான் சொன்ன மாதிரி இல்லையேப்பா, இது நான் சொன்ன மாதிரி இல்லையே, கொஞ்சம் மாறிடுச்சு பாரு, அளவு மாறிடுச்சு, நிச்சயமாக சொல்லியிருப்பார். ஆமென். தேவ பிள்ளையே, இன்றைக்கி உன் வாழ்க்கையில் அவர் ஒரு டிசைன் பண்ணிட்டாருன்னு சொன்னால் அந்த டிசைனை மாத்திரமே யாருமே கிடையாது.
உன் வாழ்க்கையில் ஒரு டிசைன் பண்ணியிருக்கார். நான் நினச்சி பார்க்க ஒரு காரியம், நான் ஒரு நாள் கூட நான் ஒரு பிரசங்கியாராக வந்து நிற்பேன், கடவுளுடைய ஊழியக்காரனாக நிற்பேன், நான் ஒரு நாள் கூட நினைத்து பார்த்ததில்லை. ஆனால் தெய்வம் நினைத்திருக்கிறார் ஐயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எப்போ? எலும்புகள் உருவாவதற்கு முன்பாக, நரம்புகள் உருவாவதற்கு முன்பாக.